ஓகே, ஆல்ரைட். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முதல்ல நம்ம கொஞ்சம் தியரி சைடை கொஞ்சம் கிளியராக பார்த்துக்குவோம். ஸோ அப்போ தியரி சைடில் ஃபோக்கஸ் பண்ணி என்ன சொன்னா, ஒரு மேற்பரப்பில் ஒரு பொருளொண்டை வச்சு இந்த பொருளுக்கும் பிரயோக கொடுக்கும். இந்த பொருளை நாங்கள் இங்கால அசைச்சதுக்கு ஒரு பிரயோக விசையொண்டை பிரயோகித்தோம், எஃப்ண்டு செல்லு. அப்போ இதில் என்ன நடக்கும்னு சொன்னால், உராய் விசை ஒன்று தொழிற்படும். அந்த உராய் விசை இயக்கத்தை எதிர்க்க முகமாக இந்த திசையில் இருக்க போகுது. சரியா? ஸோ இது ஸ்மால் எஃப்பாக இருக்கும். அது தவிர இந்த உடலில் தாக்கு ஏனைய விசைகள்னு சொல்லி பார்க்க நேரம் நிறவிசை தொழிற்படும், செவ்வன் மருதாக்கமும் தொழிற்படும். ஸோ உங்களுக்கு தெரியும், அந்த திருப்பத்தை சமனாக்கும் முகமாக செவன் மருதாக்கம் கொஞ்சம் முன்னுக்காக காணப்படுது. ஓகே, திருப்பத்தை ஈக்குவல் பண்ணதுக்காக அது என்ன செய்யும், செவன் மருதாக்கம் ஒரு முன்னோக்கிய திசையில் காணப்பட போகுது. ஓகே, ஆல்ரைட். இப்போ இந்த பொருளில் தாக்க இந்த பிரயோகித்த விசைக்கும் உராய் விசைக்கும் கிராஃப் ஒன்று வரைஞ்சோம்னு சொன்னான். சரியா? இதை தொழிற்படுற உராய் விசைக்கும் இதில் நாங்கள் பிரயோகித்த பிரயோக விசைக்கும் நாங்கள் ஒரு கிராஃப் ஒன்று வரைஞ்சோன்னு சொன்னால், அந்த கிராஃப் ஃபஸ்ட்டுக்கு லீனியராக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் ஒரு காட்டிலும் லீனியராக இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் அப்படியோ குறைஞ்சி கான்ஸ்டன்ட் ரேட்டில் வரப்போகுது. ஏன்னு உங்களுக்கு தெரியும், இது எனக்கு இப்போ பிரிச்சேலும் ஒவ்வொரு ரீஜனாக. அப்போ நான் இதை ஒரு ரீஜனாக பிரிச்சுன்னு சொன்னேன்னா, இந்த இதில் வாரது நிலையியல் உராய்வு விசை. இது நாங்கள் என்ன சொல்லி சொல்லுவோம், நிலையியல் உராய்வு விசை. இதில் சரியாக அந்த டாப் பாயிண்டில் வாரது எல்லை உராய்வு விசை. அதர்வைஸ் இங்கால வாரது இயக்கவியல் உராய்வு விசை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லை உராய்வு விசையை விட, சரியா, எல்லை உராய்வு விசையை விட இயக்கவியல் உராய்வு விசை குறைவாக இருக்கும். காரணம், எல்லை உராய் குணகம் இயக்கவியல் உராய் குணத்தை விட குறைவாக இருக்கத்தால், கூடுதலாக இருக்கத்தால், எல்லை உராய் குணம் இயக்கவியல் உராய் குணத்தை கூடுதலாக இருக்கத்தால் இங்கே எல்லை உராய் விசை இயக்கவியல் உராய் விசையை விட சற்று கூடுதலாக காணப்படும். ஸோ இந்த இடத்துல முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலே மட்டும்தான், இந்த எல்லை இயக்கவியல் இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலே மட்டும்தான் எஃப் சமன் மியூ ஆர்னு சென்னு சாம்பாடை யூஸ் பண்ண இயலும். அதே நேரம் இந்த ஆர்னு செல்லு அந்த மேற்பரப்பால் வழங்கப்படுக செவ்வன் மருதாக்கமாக இருக்கணும். அது மேற்பரப்பால் வழங்கப்படுக செவ்வன் மருதாக்கம். சரியா? அதை நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ நாங்கள் ஒரு குற்றிக்கு மேலே இன்னொரு குற்றி வச்சு நடக்க இயக்கத்தை மேக்ஸிமம் நிறைய டைமில் ஃபேஸ் பண்ணியிருப்போம். உங்களோட டேர்ம் டெஸ்ட்டில் இருந்தாலும் சரி, ஃபைனல் பேப்பர்ஸில் இருந்தாலும் சரி, இது அடிக்கடி வார ஒரு கேள்வி. ஓகே, ஆல்ரைட். இப்போ பார்ப்போம் இந்த கேள்வி எப்படி, இந்த கேள்விகள் வார நேரம் இந்த கேள்வி எப்படி கேட்டகரைஸ் பண்ணாலும் என்னென்ன விஷயம் இங்கே இருக்குன்னு சொல்லி. ஆல்ரைட். இப்போ நான் எடுக்கேன், கீழே உள்ளது கேபிட்டல் எம் திணிவு, மேலே உள்ளது ஸ்மால் எம் திணிவு. நான் இப்போ விசையோடு பிரயோகித்தேன். எதுக்குன்னு சொல்லி கேட்டால், கேபிட்டல் எம் திணிவுக்கும் கிட விசையோடு பிரயோகித்தேன். கேபிட்டல் எம் திணிவு நான் கிட விசையோடு பிரயோகித்தேன், எஃப்ன்னு சொல்லி. இப்போ இங்கே எனக்கு ரெண்டு கேட்டகரைஸாக பிரிச்சாலும் ஒன்று, இப்போ ரெண்டு இயக்கங்கள் நாங்கள் இங்கே கன்சிடர் பண்ண நேரம், அதாவது கீழே தர ஒப்பமானதாக இருக்குதா இல்லை உராயுடையதாக இருக்குதான்னு சொல்லி எனக்கு ரெண்டுக்கு இதை கேட்டகரைஸ் பண்ணேன். சரியா? இந்த இந்த இந்த
இந்த கான்செப்டை அப்படி எனக்கு ரெண்டுக்கு பிரிச்சாலும் ஒன்று கிடைத்தரையை வச்சு இந்த இருக்க கிடைத்தரையை வச்சு சரியா. ஏன்னா உங்களுக்கு ஃப்ளோர் எஃப்எல் நான் நேம் பண்ணியேன். அப்போ இந்த எஃப்எல் வந்து உராய்வு உடையதா இருந்தா ஓகே, எஃப்எல்லுக்கு வந்து உராய்வு இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ இங்கே தொழிற்படுற விசைகள் வந்து வித்தியாசமாக இருக்கும். ரைட். இப்போ எஃப்ஃபு கீழே உள்ள தரைக்கு வந்து உராய்வு இருக்குதா இருந்தாண்டா நீங்கள் எஃப்னு சில விஷயங்க பிரயோகிச்ச நேரம் ரைட், இங்கே நான் கேபிட்டல் எஃப்னு சில ஒரு விஷயம் நீங்கள் பிரயோகிச்ச நேரம் இந்த மேற்பரப்பு என்ன செய்யுதுன்னா இதை எதிர்த்து உங்கால சைடில் ஒரு உராய்வு விசை ஒன்று கொடுக்கும். ஸோ இதுதான் F1ன்னு சொல்லி எடுக்கேன். அப்போ அதே நேரம் இங்கே கண்டிப்பாக உராய்வு இருக்கும். இதுக்குள்ள இடையில வந்து உராய்வு இருக்குது. இதுதான் எங்களோட கேள்வி. இதுக்கு உராய்வு இருக்குது. அப்போ இப்போ இதில் வந்து நீங்கள் அந்த பிரயோகிச்ச விசை இங்கே என்ன நடக்கும்னு சொன்னால் பொருள் இங்கால அசை எத்தனிச்ச நேரம் இந்த ஸ்மால் எம் திணிவை விட்டுட்டு இது அசையை பார்க்கும். ஆனால் அந்த மேற்பரப்பு என்ன செய்யும் சொன்னா ஸ்மால் எம் திணிவு எதிர் திசையில் போடுறபடியால் அதாவது நிலையாக வச்சுக்கிறதுக்காக அந்த மேற்பரப்பால் ஸ்மால் எம் திணிவோட மீது இந்த திசையில் ஒரு விசை ஒன்று வரும். ஸோ இது மோ இம்பார்ட்டன்ட். ஸ்மால் எம் திணிவின் மீது இந்த திசையில் ஒரு விசை ஒன்று வரும். அதே விசையை ஸ்மால் எம் திணிவு இந்த பொருளுக்கு எதிர் திசையில் கொடுக்க போகுது. இதை F2ன்னு சொல்லி நேம் பண்ணியேன் சரியா. ஸோ அப்போ நாங்கள் இப்போ தனித்தனியாக பொருளை பார்த்தோம் சொன்னா கேபிட்டல் எம்மில் எஃப்ன்ற ஒரு விசை இருக்குது, F1ன்ற ஒரு விசை எதிர் திசையில் இருக்குது, F2ன்ற விசை எதிர் திசையில் இருக்குது. ஸ்மால் எம்மில் F1ன்னு சொன்ன F2ன்னு சொன்ன விசை மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கேபிட்டல் எஃப் வந்து இப்போ இங்கே டிபெண்ட் சிச்சுவேஷன் இந்த கேபிட்டல் எஃப் வந்து பிரயோகிச்ச விசை வந்து தொகுதி நாங்கள் சேர்த்து பார்க்க நமக்கு இந்த தொகுதியில் ஒரு 6 முடிவுகள் ஒன்று வரும். சரி, இப்போ நாங்கள் தொகுதியை சேர்த்து பார்க்க நேரம் எனக்கு ஒரு 6 முடிவுகள் ஒன்று வரும். அப்போ அதை கொஞ்சம் நாங்கள் மேக் ஷுவர் பண்ணிக்கணும். எப்படின்னு சொன்னோம்னா இப்போ இந்த தொகுதியை சேர்த்து பார்க்க நேரம் வார 6 முடிவுகள். இந்த தொகுதியை சேர்த்து பார்க்க F2 இல்லை, F1 மட்டும் தானே இருக்குது. அப்போ தொகுதியை சேர்த்து பார்த்து வர 6 முடிவுகளில் வர எம்ஏ பெருக்கம், இந்த ஸ்மால் எம்முக்கு வர எம்ஏ பெருக்கம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்மால் எம்முக்கு வர எம்ஏ பெருக்கம் இந்த ஸ்மால் எம்மும் கேபிட்டல் எம்முக்கும் இடையில் வரும் தானே உராய்வு விசை. சரி, நான் F2 எல்லுண்டே போடியேன். F2 எல்லுன்னு சொல்லலாம் போட்டு வந்து எல்லை உராய்வு விசை. அந்த எல்லை உராய்வு விசையோட பெரிதல்ல சமனா இருந்தால் F2 இயக்கவியல் உராய்வு விசையாக இருக்கு. அப்படி இல்லாமல் இந்த F2L வந்து F2L வந்து F2L வந்து பெரிதல்ல சமனா இருந்துன்னு சொன்னா இங்கே வார விசை வந்து இயக்கவியல் அல்ல எல்லை உராய்வு விசையாக இருக்கும். சிறிதல்ல சமனாக இருந்ததுன்னு சொன்னா இங்கே வார விசை வந்து நிலையியல் உராய்வு விசையாக இருக்கும். இங்கே வார விசை வந்து நிலையியல் உராய்வு விசை இருக்கும். ஸோ இதையும் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கணும் சரியா. ஸோ அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் இந்த F2 செல்ல விசை வந்து இந்த தொழிற்படு விசை வந்து F2 இந்த F2 செல்ல விசை வந்து நிலையெல்லாம் இயக்கவியல் சொல்லி தீர்மானித்த பிறகு வந்து அந்த குற்றத்தினில் வர எம்ஏன்னு சொல்லுங்க பெருக்கம். ஸோ அதை நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கணும். அடுத்த கேட்டகரிக்கு வருவோம் நாங்கள். உராய்வற்ற மேற்பரப்பாக இருந்தால் உராய்வற்ற மேற்பரப்பாக இருந்தால் இதில் தொழிற்பட விசைகளை நாங்கள் நோக்குவோம் சொன்னால் இந்த கேபிட்டல் எம் திணி ஒன்று இருக்கு.
அந்த கேபிட்டல் எம் திணிவுக்கு மேலே ஸ்மால் எம் திணிவு நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ இங்கே தாக்க விசைகளை பார்த்தா நீங்கள் பிரயோகித்த விஷயங்கள் எஃப் இருக்க போகுது. இதுக்குள்ளே ஒரு ஆய்வு இல்லை. அப்போ இங்கே மொத்தமாக ஒரு எம்ஏ பெருக்கம் ஒன்று வரப்போகுது. அப்போ இங்கே என்ன செய்யும், இந்த இதுக்கு முன்னோக்கி கொடுக்க பார்க்கும், இதுக்கு பின்னோக்கி வரப்போகுது. ஆல்ரைட். ஸோ இப்போ இதில் எஃப்னு சொல்ல ஒரு விஷயம் நீங்கள் பிரயோகித்த நேரம் இந்த குற்றிக்கு F1 விசையை ஸ்மால் எம் குற்றிக்கு கேபிட்டல் எம் தினுடைய குற்றி கொடுக்குற நேரம் ஸ்மால் எம் கேபிட்டல் எம்முக்கு F2 விசை எதிர் திசையில் கொடுக்கும். அப்போ இங்கேயும் அதே விஷயம்தான். ஆனால் இங்கே ஆறு முடிவுகள் எனக்கு டிரெக்டாக செல்ல இயலும். ஏன்னா தொகுதியை சேர்த்து பார்க்க நேரம் விசை இல்லைன்னபடியால் எஃபிங்கில் ஸ்மால் எம் ப்ளஸ் கேபிட்டல் எம் இதுதான் இங்குள்ள ஆறு முடிவுகள் தொகுதியிட. அப்போ இந்த ஆறு முடிவுகள் ஆறு முடிவுகளை வச்சு ஒரு எம்ஏ பெருக்கம் ஒன்று வரப்போகுது ஸ்மால் எம் திணிவின் மீது. அது எம் இன்ட்டு ஏயின் கீழ் எம் இன்ட்டு கேபிட்டல் எஃப்பின் கீழ் ஸ்மால் எம் ப்ளஸ் கேபிட்டல் எம். இது எல்லை உறா விசையை விட குறைவாக இருந்துச்சுன்னு சொன்னா இங்கே F2 சொல்லு எல்லை உறா விசை குறைவாக F2 நிலையலாக இருக்கும், கூடுதலாக இருந்தால் இயக்க வேலை இருக்கும். ஓகே, ஆல்ரைட். இப்போ இந்த இடத்துல தான் இந்த பொருளில் சார்பு இயக்கத்தை ரெண்டாக கேட்டகரைஸ் பண்ண போகிறோம். பொருள் இந்த குற்றியும் சேர்ந்து இயங்கணுமா இருந்தால் எல்லா சந்தர்ப்பத்திலையும் தானே இந்த குற்றியும் சேர்ந்து இயங்கணுமா இருந்தால் டெஃபினெட்லி F2 நிலையல் அல்லது எல்லையாக இருக்கணும். நிலையல் பட் மேக்சிமம் சிச்சுவேஷனுக்கு போகலும் எல்லை. ஏனான்னு சொல்லுன்னு சொன்னால் இந்த எம்ஏ பெருக்கம்னு சொல்லுறது கூடிச்சுன்னு சொன்னால் இந்த உராய் விசையால் அந்த எம்ஏ பெருக்கத்தை ஈடு செய்ய இயலா. அப்போ என்ன நடக்கும்னு சொன்னா இந்த எம்ஏ பெருக்கம் கூட ஈடு செய்ய இயலாமல் போகிற சந்தர்ப்பத்தில் அந்த இயக்கவியல் உராய் விசை ஒரு மாறா விசை தானே, அதுக்குரிய எம்ஏ பெருக்கம் வார மாதிரி ஆறு முடிவுகளை மேலே உள்ள குற்றிக்கு செல்வாக்கு செலுத்தும். அப்போ கீழே உள்ள குற்றி மேலே குற்றியும் இப்போ நடக்க போகிற இயக்கம் முற்றிலும் எப்படி இருக்க போகுது, வேறுபட்டதாக இருக்கும். ஏன்னா கீழே வேறொரு ஆறு முடிவுகள், மேலே வேறொரு ஆறு முடிவுகளாக இருக்கும். நான் இதை உங்களுக்கு என்னோட பேஜில் எக்ஸாம்பிளில் விளங்கப்படுத்தியேன். ஸோ இப்போ பாருங்கள் இது எப்படின்ட்டு. இப்போ நான் எடுக்க கேட்டகரி என்னென்னு சொன்னா F2 வார இயக்கவியல் உராய் விசையை விட அதில் உண்டாக எம்ஏ பெருக்கம் அதிகமாக இருக்க ஒரு சந்தர்ப்பம். அப்படி நாம் எடுத்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல கேபிட்டல் எம் செல்ல திணிவு இருக்க போகுது, இங்கே ஸ்மால் எம்ட திணிவு இருக்க போகுது. இங்கே தான் நீங்கள் உங்களோட எஃப்னு செல்ல விசையை பிரயோகித்த நேரம் தரையால் இந்த இடத்துல F1 ஒரு ஆய்விசை வரும். இந்த ஒரு ஆய்விசை இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே, பட் பார்ப்போம். ரெண்டு சந்தர்ப்பத்தையும் பார்க்கலும். இது இந்த குற்றியால் இதன் மீது, இந்த குற்றியின் மீது இந்த குற்றியால் இங்கால F2. இப்போ நான் அந்த குற்றியில் தனித்தனி எடுத்து பார்ப்போம். ஸ்மால் எம்மை தனியாக எடுத்துன்னு சொன்னால் ஸ்மால் எம் திணிவை தனியாக எடுத்தோம் என்றால் என்ன நடக்க போகுது, அதில் முன்னோக்கி F2 ஒரு விசை இருக்க போகுது. இப்போ இந்த விசை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விசையை எனக்கு ரெண்டாக பிரிச்சேலும் இது நிலையல் அல்லது எல்லை நிலைமையில் இருந்துன்னு சொன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஸ்மால் எம்மும் கேபிட்டல் எம்மும் ஒரே ஆறு முடிவுகளோட இயங்கும். சப்போஸ் இது இயக்கவியலா இருந்தா இப்போ நான் இதில் தாக்கு விசைகளை கொஞ்சம் குறிச்சேன். இதில் நிறைய ஸ்மால் எம்ஜி தாக்கும் 7 மாதிரி தாக்கம் 6 வரப்போகுது. ஸோ அப்போ இந்த F2 எதுக்கு சமன்டா
இதுக்கும் இடையில இங்கே ஒரு உராய் குணம் வருமே, மியூண்டு எடுத்தா மியூ எம்ஜிக்கு சமன். அப்போ இப்போ நாங்கள் எஃப் சமன் எம்ஏ யூஸ் பண்ணினு சொன்னா, இப்போ எஃப் சமன் எம்ஏ யூஸ் பண்ணால் இந்த மியூ எம்ஜி வந்து எம் இன்ட்டு ஏக்கு சமன், ஏ சமன் மியூ ஜியாக இருக்கும். இப்போ இந்த பொருளோட ஆர்மோடுகள் மியூ ஜியாக இருக்க போகுது. இதே நான் இப்போ மற்ற பெரிய குற்றி எடுக்கேன். அந்த பெரிய குற்றி எடுத்தா கேபிட்டல் எம், இதில் தொழிற்படு விசையை பார்த்தோம் சொன்னா கேபிட்டல் எம்ஜி. இங்கே நாங்கள் பிரயோகித்த விசை எஃப் இருக்குது, தரையால் வழங்கப்படுக F1 இருக்குது, அதே நேரம் மேலே F2 இருக்குது. இங்கே இதால் வர மருதாக்கம் ஆர் டேஷ் நாடுங்க, ஆர் டேஷ் இருக்குது, மேலே குற்றி அப்படியே திருப்பி கொடுக்கும் அந்த ஆரும் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு செல்லும் ஆர் டேஷ்னு சொல்ல விசை என்னத்துக்கு சமன்னு சொல்லி கேட்டால் ஆர் ப்ளஸ் எம்ஜி. பட் ஆல்ரெடி வி ப்ரூஃப் தட் ஆர் ஸ்மால் எம்ஜிக்கு சமன். அப்போ எனக்கு ஆர் டேஷ் எந்த சமன்டா கேபிட்டல் எம் ப்ளஸ் ஸ்மால் எம் இன்ட்டு ஜின்னு சொல்ல விசைக்கு சமனாக இருக்க போகுது. ஓகே, இப்போ F2ன்ற விசை ஆல்ரெடி வி நோ, F2 சமன் மியூ எம்ஜின்னு சொல்லிட்டோம். இல்லை இப்போ நாங்கள் பார்க்கும் இயக்கவியல் சந்தர்ப்பத்தில் ஆர் முடிவுகள் ரெண்டும் வித்தியாசப்படுகிறது. எல்லை உராய்வு சொன்னால் நோ ப்ராப்ளம், ரெண்டுமே என்ன செய்ய போகுது, எல்லையோ நிலைகளோ ஒரே ஆர் முறை இயங்க போகுது. அப்போ F2 மியூ எம்ஜிக்கு சமன். ஸோ எனக்கு இப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும்னு சொன்னா F1 வந்து மியூ டேஷ், இதுக்கும் தரைக்கும் உராய் குணம் இருக்கும் மியூ டேஷ் ஆர் டேஷ் என தரையால் வழங்கப்பட்ட மருதாக்கம். நான் உங்களுக்கு சொன்னேன் எந்த மேற்பரப்பு உராய் விசை விளங்குதோ அந்த மேற்பரப்பு வழங்கப்பட்ட மருதாக்கத்தை பற்றி தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ எனக்கு இப்போ செல்லும் மியூ டேஷ் கேபிட்டல் எம் ப்ளஸ் ஸ்மால் எம் இன்ட்டு ஜி, கேபிட்டல் எம் ப்ளஸ் ஸ்மால் எம் இன்ட்டு ஜியாக இருக்க போகுது. இப்போ நான் இந்த திணிவுக்கு வெயிட் அ வைல் வந்துருக்கோம். இப்போ நான் இந்த திணிவுக்கு எஃப் சமன் எம்ஏ பிரயோகிச்சேன்னு சொன்னால் கால் திசையில் எஃப் மைனஸ் F1 வரப்போகுது. F1க்கு நான் போடியேன் மியூ டேஷ் ஸ்மால் எம் ப்ளஸ் கேபிட்டல் எம் இன்ட்டு ஜி. F2 வரப்போகுது, ஸோ மியூ ஸ்மால் எம்ஜி முழுவதும் கீழ் கேபிட்டல் எம் இன்ட்டு ஏ. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் ரெண்டு ஆர்முறை எப்படி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஆகிலும் சார்பு இயக்கமும் நடக்கும் எப்போ F2 இயக்கவியல் உராய் விசையாக இருக்க நேரம். மற்ற டைமில் நிலையலோ அல்லது எல்லை உராய் விசை வரும்னு சொன்னா ரெண்டு குற்றியுமே ஏன்று செல்ல ஒரு பொது ஆர்முறையோட சார்பு இயக்கம் இல்லாமல் இயங்கி கொண்டு இருக்கும். சரியா, இதுதான் இங்கே நடக்க போகிற விஷயம். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த இதில் தாக்க உராய் விசை எப்படி என்னென்னு சொல்லி விஷயம் கிளியராக இருக்குன்னு சொல்லி நான் நினச்சேன். ஸோ என்ன சரி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ட்ராப் அ கமெண்ட். ஓகே ஹையர். ஸோ இப்போ இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர்னு சொல்லி பார்த்தா, இப்போ இந்த கேள்வியை நாங்கள் தனித்தனியாக எடுப்போம். சரியா, இப்போ குற்றிக்கும் அவன் சொல்லுவான் மேற்பறக்கும்லாம் உராய்வு குணம். அப்போ இங்கே மட்டும்தான் உராய்வுன்னு சொல்ல விஷயம் இருக்குது. இங்கே ஒப்பமான மேற்பரப்பு பாருங்கள், ஒப்பமான கிடைத்தல். அப்புறம் அந்த 2 கிலோகிராம் குற்றியை எடுத்துன்னு சொன்னால் அதில் ஒன்றாவது அதோட நிறை 20 நியூட்டன் தாக்கும். மறுதாக்கம் மேல் நோக்கி தாக்க போகுது. அவங்கள்ட்ட சொன்ன நீங்கள் எங்கால எஃப்ன விசையோட இருக்கத்தால் இப்போ இந்த பொருள் தனியே இந்த இடத்த விட்டு மேற்பரப்பு விட்டு நீங்கள் பார்க்கும். அப்போ இது இந்த பொருள் நிற்க பார்க்கும். அப்போ நிற்க பார்க்கறத இந்த மேற்பரப்பு இழுத்துட்டு போகும். அப்போ அதால் இந்த குற்றில தொழிற்பட உராய் விசை வந்து முன்னோக்கியதாக இருக்கும். சரியா, அப்போ 2 கிலோகிராமில் வருது. அப்போ அதே மாதிரி அடுத்ததை நாங்கள் எடுத்தோம் சொன்னால் 5 கிலோகிராம் திணிவை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் நல்லா பார்த்துக்கோங்க. அதோட 50 நியூட்டன் நிலை குத்தா கீழ் நோக்கி தொழிற்படும். செவ்வன் மருதாக்கம் ஒன்று இந்த தரையால் மேல் நோக்கி கொடுக்கப்படும் ஆர் டேஸ். இந்த குற்றிக்கு ஆர்ன விசையை இந்த 5 கிலோகிராம் 2 கிலோகிராம் கொடுத்துச்சு. ஸோ அந்த 5 கிலோகிராம் இதுக்கு ஆர்ன விசையை கீழ் நோக்கி கொடுக்கும்.
இங்கே உராய்வு இல்லை. ஆனால் இந்த மேற்பரப்பை அது என்ன செய்யும், போக விடாமல் பிடிச்சி இழுக்கும். உங்கள் சைடு ஸ்மால் எஃப்னு விசையால் இங்கே நான் கேபிட்டல் எஃப்னு பிரயோகிச்சு உண்டு பிரயோகிச்சோம். இப்போ இந்த தொகுதியை சேர்த்து பார்க்க சந்தர்ப்பத்தில் நீங்கள் பாருங்கள், அந்த எஃப்பும் ஸ்மால் எஃப்பும் என்ன செஞ்சிடும் சொன்னால் கேன்சல் ஆகிரும். எஃப்பும் ஸ்மால் எஃப்பும் கேன்சல் ஆகிரும். அப்போ அங்கே வரப்போகிறது வந்து நமக்கு கேபிட்டல் எஃப்னு சொல்லி நம்மளோட பிரயோக விசை மட்டும்தான். அப்போ இந்த இடத்துல அவன் ஒரு வேர்டு ஒன்று யூஸ் பண்ணுவான், வழுக்கல் இல்லாதவாறு. வழுக்கல் இல்லாதவாறு யூஸ் பண்ணக்கூடிய எஃப்ட உயர்வு பெருமானம். வழுக்கல் இல்லாதவாறு யூஸ் பண்ணக்கூடிய எஃப்ட உயர்வு பெருமானம். அப்போ இங்கே பார்ப்போம். அப்போ இது வழுக்கல் இல்லாமல் இயங்குன்னு சொன்னால் இந்த எஃப்என்ட்டுக்கு சமனாக இருக்கும்னு சொன்னால் தொகுதி முழுவதும் ஒரே ஆர்முடுகளோடு இயங்கணும். அப்போ ஒன்று சேர்ந்து இயங்கணும். அப்போ எஃப் சமன் 7 கிலோகிராம் இன்ட்டு ஏயாக இருக்கணும். அப்போ எஃப் வந்து உயர்வு பெருமானத்தை எடுக்கணும்னா ஆர்முடுகள் உயர்வு பெருமானத்தை எடுக்கணும். அப்போ இந்த குற்றியும் அதே ஆர்முடுகள் ஏயோட தான் போகணும். அப்போ இங்கே நான் எஃப் சமன் எம்ஏ யூஸ் பண்ணால் ஸ்மால் எஃப் சமன் 2 இன்ட்டு ஏ. அப்போ நல்லா பாருங்க, ஏ உயர்வு பெருமானத்தை எடுக்கணும்னு சொன்னால் ஸ்மால் எஃப்னு சொல்லி அந்த உராய்வு விசை உயர்வு பெருமானத்தை எடுக்கணும். அப்போ உராய்வு விசையிட உயர்வு பெருமானம் செல்லுது. உராய்வு விசையிட உயர்வு பெருமானம் செல்லுது நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், எல்லை உராய்வு விசை. அப்போ எஃப்ட மேக்சிமம் வரப்போகுது எல்லை உராய்வு விசைன்னு சொல்லி செல்லுது மியூ இன்ட்டு ஆர். இங்கே 6 mgக்கு சமனே. அப்போ 0.5 இன்ட்டு 20 ஆகவே 10 நியூட்டன். அப்போ எஃப்ட உராய்வு பெருமானம் என்ன, 10 நியூட்டன். அப்போ இது உராய்வு மேக்சிமமாக இருந்துன்னு சொன்னா விசையும் மேக்சிமமாக இருக்க போகுது. சாரி, ஆர்முடுகளும் மேக்சிமமாக இருக்க போகுது. அப்போ இது எஃப் மேக்சிங்கில் 2 எஃப் 10ன்றதால் அப்போ உயர் ஆர்முடுகள்னு சொல்லி பார்த்தா 5 ms - 2. அப்போ இதில் இன்னொரு கேள்வியும் கேட்கலாம், இதே மாதிரி படத்தை தந்துட்டு இது வழுக்காமல் செல்லக்கூடிய உயர் ஆர்முடுகள் என்னன்னு சொல்லி. அப்போ 5 ms - 2. சரியா? இங்கே பாருங்கள், மியூ ஜிக்கு சமன். மியூ என்ன 0.5, ஜி என்ன 10. அது மியூ ஜி 5. சரிதானே? கதை விளங்குதா? இப்போ இதுதான் உயர் ஆர்முடுகள் பாதுகாப்பாக செல்லக்கூடிய. நான் தான் அந்த மேலே ஆரம்பத்தில் சொன்னேன். அப்போ இங்கே வந்து அதே ஆர்முடுகள் வரணுமா இருந்தால் எஃப்ட பெருமானம் என்ன இருக்கணும், 7 இன்ட்டு 5 35 நியூட்டன். அப்போ எஃப்ட பெருமானம் எத்தனை இருக்கணும், 35 நியூட்டனாக இருக்கணும். அப்போ உயர் விசை 35 நியூட்டன். நீங்கள் 35 நியூட்டனை விட எஃப்ஐ கூட்டினீங்கன்னு சொன்னா, 35 நியூட்டனோட பிரயோகிச்சு எஃப்ஐ கூட்டினீங்கன்னு சொன்னா 2 கிலோகிராமுக்கும் 5 கிலோகிராமுக்கும் இடையே சார்பு இயக்கம் உருவாகும். சரி, இந்த கேள்வி இன்னொரு மாதிரி கேட்கலும் சார்பு இயக்கம் இல்லாதவாறுன்னு கேட்கவும் மேலும். சார்பு இயக்கம் உருவாகும் அப்படின்னா 2 ஆர்முடுகள் வித்தியாசப்பட்டு ஒன்று வலிக்கு இது உழப்பாகும், சார்பு இயக்கம் உருவாகும். இதே மாதிரி தான் ஒரு கேள்வி ஒன்று இருக்குது பாஸ் பேப்பரில், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2011 ஏதோ ஒன்று இல்லை நான் நினச்சேன். ஒரு லொரி ஒன்றை தந்துட்டு அதில் பின்னுக்கு ஒரு பொருள் ஒன்றை வச்சு அந்த பொருள் வழுக்காமல் போக பாதுகாப்பாக போக வேண்டிய லொரியோட ஆர்முடுகள் என்னன்னு சொல்லுது கேள்வி. கதவுல தான் அப்புறம் இன்னும் ஒரே ஆர்முடுகள் இயங்கும் வரைக்கும் தான் அது வழுக்காமல் இருக்கும். அந்த ஆர்முடு 2 வேறுபட்டுச்சுன்னா வழுக்க ஆரம்பிச்சு. அப்போ அங்கேயும் இதே மியூஜி தான் ஆர்முடுகள் இருக்க போது உயர் பெருமானம். ஸோ அதே பேஸ் பண்ணி வந்த ஒரு கேள்வி தான் இது. மோஸ்ட் சிம்பிளான ஒரு கேள்வி. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக விளங்கியிருக்குன்னு சொல்லி நினச்சேன். ஸோ இல்லைன்னு சரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னால், இல்லைன்னு சரி சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களை இதை போடுங்க. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் அண்ட் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.